விமானத்திற்கு பாம் விரட்டல். கார்த்திக் போட்ட பலே பிளான். கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம் சனிக்கிழமை எபிசோட். கார்த்திக்கு ரேவதியை வெளிநாடுக்கு அனுப்புவதே சாமுண்டீஸ்வரியின் பிளான் என்பது தெரியவருகிறது. கனடா போனா ரேவதியால் திரும்ப வரவே முடியாது என்பதை தெரிந்து கொண்ட கார்த்திக் அப்படியாவது ரேவதியை தடுத்து நிறுத்த வேண்டும் என அவளை சந்திக்க கார்த்திக் அவசரமாக ஏர்போர்ட்டை நோக்கி விரைந்து வருகிறார். மறுபக்கம் சந்திரகலாவுக்கு கார்த்திக்கு எல்லா விஷயமும் தெரிந்துவிட்டது என்பது தெரியவருகிறது. இன்றைய எபிசோடில் சந்திரகலா சிவனாண்டியை வைத்து கார்த்திக் ஏர்போர்ட்டுக்கு வரவே கூடாது என்று சொல்ல, சிவனாண்டி தனது சித்தப்பாவுடன் சேர்ந்து கொண்டு கார்த்திக்கின் கார் வரும் வழியில் கற்களை போட்டு அவனை வேறு வழியில் அனுப்பிவிடுகிறார்கள். இதனால் கார்த்தியால் ஏர்போர்ட்டுக்கு சரியான நேரத்திற்கு வர முடியாமல் போவதால் ரேவதி போர்டிங் முடித்து விமானத்திற்குள் சென்று விடுகிறாள். இதை பார்த்த சந்திரகலா மற்றும் சாமுண்டீஸ்வரி இருவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டு, இதுக்கு மேல அந்த கார்த்தியால் எதுவுமே செய்ய முடியாது என மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். இருவரும் ஏர்போர்ட்டில் இருந்து சந்தோஷமாக சிரித்துக்கொண்டு வெளியே வர, கார்த்திக் அவசரமா வருவதை பார்த்து சாமுண்டீஸ்வரி, இனி ரேவதி இந்தியாவுக்கு திரும்பவே மாட்டாள், நீ வேணும்னா அவளை தேடி கனடா போ என கிண்டலாக பேசுகிறாள். இதையடுத்து இருவரும் கிளம்பிவிட, பதற்றத்தில் இருக்கும் கார்த்திக் மயில் வாகனத்திற்கு போன் செய்து, நான் வருவதற்கு விமானம் கிளம்பிவிட்டது என சொல்கிறான். இதைக் கேட்டு மயில் வாகனம் அதிர்ச்சி அடைய உடனே கார்த்திக் ஒரு திட்டத்தை சொல்கிறான். அதைக் கேட்ட மயில் வாகனம் உடனே வீட்டில் இருந்து கிளம்பி சிவனாண்டி வீட்டிற்கு செல்கிறான். வீட்டில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து முத்துவேல் போனை எடுத்த மயில் வாகனம் ஏர்போர்ட்டிற்கு போன் செய்து ரேவதி பயணிக்கும் விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக பொய்யான தகவலை தெரிவிக்கிறான். இந்த தகவலை கேட்ட அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்து எந்த அசம்பாவிதமும் நடைபெறக்கூடாது என்பதற்காக புறப்பட தயாராக இருந்த விமானத்தை அவசரமாக தரை இறக்குகின்றனர். வெளியே ரேவதி வர, கார்த்திக் அவளை பார்த்ததும் நிம்மதி பெருமூச்சு விடுகிறான். கார்த்தியை பார்த்த ரேவதி ஓடி வந்து கட்டிப்பிடித்து கதறி அழுகிறாள். இதையடுத்து நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம்.